ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட்டு. அதை பார்த்தோன்னே ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். எவ்வளோ பேத்துக்கு வந்து இந்த தாட் ப்ராசஸ் இல்லையே, நம்ம இதை ஷேர் பண்ணுவோம், நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐம் டூயிங் திஸ் வீடியோ. ஒரு கம்பெனியோட எம்டிக்கு வந்து ஒரு நாள் கால் வருது. ஐம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் சார், வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்குது. அந்த கம்பெனி எம்டி என்ன சொல்கிறாரு, ஓகே ஒரு நாள் வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க கம்பெனியோட ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துட்றாரு, இவங்களுக்கு கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரும் வந்து அந்த ஹெச்ஆர் லேடிக்கு கால் பண்ணுறாரு நெக்ஸ்ட் டே. அவங்க ஆமாம் சார் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். மறுபடியும் அங்கேருந்து வரத்துக்குள்ளே ஒரு 1 hour அவர் அந்த ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு 5 times கால் பண்ணிட்டார் அந்த ஹெச்ஆர் லேடிக்கு. அந்த லேடி ரொம்ப கோவப்பட்டு நேராக கிளம்பி வந்து எம்டிட்ட, சார் யார் சார் இவர், லொக்கேஷன் கொடுத்துட்டேன், அட்ரஸ் கொடுத்துட்டேன், என்ன டைம் வரணும், எப்படி வரணும் எல்லாமே சொன்னதுக்கப்புறமும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 times எனக்கு கால் பண்ணிட்டாரு. இப்படி இருக்க ஒருத்தர் எப்படி நம்ம ஒரு வேலையை சொன்னால் ப்ராப்பராக பண்ணுவாங்க, எனக்கு ஜஸ்ட்டு தாட் ஆஃப் திங்கிங், அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சரி பரவாயில்ல, இனிமேல் வர சொல்லிட்டீங்க, வர சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த எம்டியும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பர்சன் உள்ளே வந்துட்டார். இந்த லேடி ஹெச்ஆர் லேடி வந்து ரொம்ப பதட்டமாக ஓடி வந்து அந்த எம்டிட்ட சொல்கிறாங்க, சார் அவர் வந்துட்டார் சார் இன்டர்வியூக்கு அப்படின்னு. இவர் கேட்குறாரு, பரவாயில்ல ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்திருக்காரு, நல்ல விஷயம் தானே, அதுக்கு என்ன ஏன் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு. சார் நீங்கள் வந்து பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் போய் பார்த்தா அந்த இன்டர்வியூ வந்தவருக்கு 2 கண்ணுமே இல்லைங்க. ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக ஏறி வந்திருக்கிறாரு. அது வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு 4th 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அங்கே லிஃப்ட் இருக்குது. படிக்கட்டை பிடிச்சி மெதுவாக ஏறி வந்திருக்காரு. வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்க. இந்த எம்டிக்கு வந்து ரொம்ப மனசுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் வந்து, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல எனக்கு அப்பயே, நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லைங்களா, அந்த சிஸ்டம் எதுவும் எங்கள்கிட்ட இல்லை, நான் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் பரவாயில்ல சார், நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தால் நீங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்திருக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், சார் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னால் யாருங்க எனக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு. அதை கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு, இன்டர்வியூ கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இவர் சரி நான் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணணுமா, என் எம்ப்ளாயி யாராச்சும் வர சொல்லட்டுமான்னு கேட்டதுக்கு, இல்லை சார் எனக்கு சிம்பத்தி தேவையில்லை, எனக்கு ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெதுவாக அதே பேட்டர்னில் மெதுவாக கிளம்பி போயிட்டார். இந்த ஹெச்ஆர் லேடி உள்ளே வந்து பயங்கரமான அப்படியே அழுதுட்டாங்க எம்டிட்ட, சாரி சார் என் மேலே தான் மிஸ்டேக்கு, அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார். இன்னொரு நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆஃபீஸில் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டாக் இருக்குது. அது சம்டைம்ஸ் கட்டி போட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் அது கட்டி போடாமல் இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி மெதுவாக நடந்து வராங்கன்னா அது கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு வேளை அது உழைச்சிருந்து சத்தம் போட்டுன்னா இவர் எப்படி அதை மேனேஜ் பண்ணி மேலே வந்திருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் இருக்க மாறல் என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம இடத்துல இருந்து மட்டும் பார்த்துறோம். அடுத்தவங்களோட இடத்துல இருந்து அவங்க சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் சில சமயம் கமெண்ட் சொல்லிடுறோம், சில பேர்கிட்ட வந்து தேவையில்லாத இன்புட்லாம் கொடுத்துட்றோம்.